ஜெய் வராகி. வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 22 மகா சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு மிக உகந்த நல்ல நாளுங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், துன்பங்கள், வேதனைகள் தீரா, பணப்பற்றாக்குறை, திருமண தடை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, நிரந்தரமான உத்தியோகம் இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகள், சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய வினைகளை தீர்க்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம இன்னைக்கு விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய அனுகிரகத்தால் நம்மளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்படி போகும் பொழுது வன்னி இலைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பூக்கடைகளில் கூட கிடைக்குங்க. நீங்கள் வன்னி இலைகள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை எடுத்து மாலை மாதிரி கட்டி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் விநாயகர் பெருமானுக்கு சாற்றுறதுக்காக பூசாரிக்கிட்ட கொடுத்துருங்க. வன்னி இலை அப்படின்றது விநாயகர் பெருமானுக்கு மிக மிக பிடித்தமான ஒன்று. இதை நீங்கள் சாற்றி வழிபடும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் வீட்டில் விநாயகர் பெருமான் ஃபோட்டோஸில் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு சாற்றலாம். வன்னி இலைகள் கிடைக்கலைங்க, அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வெற்றிலை. வெற்றிலையை இதே மாதிரி எடுத்து நீங்கள் மாலை மாதிரி தொடுத்து 11, 27, 54 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் கோர்த்து இதையும் கூட நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு சாற்றலாம். எடுத்த காரியங்கள் அத்தனையிலையும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். இந்த அற்புதமான நாளை தவற விட்டுறாதீங்க. ஜெய் வராகி.